நன்மையை விதைக்கும், தீமையை தடுக்கும் ஒரு சின்ன கூட்டம் வந்து கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் நடக்கும், அனாச்சாரங்கள் நடக்கும், கேவலங்கள் நடக்கும், விபச்சாரங்கள் நடக்கும், போர்கள் நடக்கும், ஞானவான்கள் கொல்லப்படுவார்கள், எல்லாமே நடக்கும், சகீதங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கிற இந்த ஜிகிஜிகி கல்ச்சரையும் லிப்ஸ்டிக் கல்ச்சரையும் தாண்டி கடைசி வரைக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்காக இந்த செய்திகளை நல்லவற்றை எடுத்து சொல்வதற்கும் அதன்படி வாழ்ந்து எடுத்து சொல்வதற்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு. அந்த சிறு கூட்டத்தில் அல்லாஹ் எப்படியாவது நம்மளை சேர்த்துக்கணுமோன்னு பிச்சை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். இந்த உலகத்துல எது பெருசு, எது பெரிய பங்களா, எது பெரிய காடு, எது பெரிய சொகுசு, எதெல்லாம் பெருசு இந்த உலகம் பார்க்கணும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் வாழ்ந்த அவ்வளவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்க்கை மரணிக்கணுங்கிற முடிவோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த சில மாதங்களாவே உடல்நலம் கடுமையா பாதிக்கப்பட்டு கொஞ்சம் தூரம் காரண டிராவல் பண்ணும் போதே அவ்வளவு பெயின். இப்ப நின்றுட்டு பேச முடியல. டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, நின்றுட்டு பேசாதீங்க, ரொம்ப நேரம் ஒரே மாதிரி உட்காந்துட்டும் பேசாதீங்க, முடிஞ்சா மேடைகளை தவிர்த்துங்கன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கான காரணம் நேருக்கு நேராக என்னுடைய சகோதரிகளை சந்தித்து பேசும்போது இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பிள்ளைக்கு நான் பேசுறது புரிஞ்சுறாளா? யாராவது ஒரு தாய்க்கு நான் சொல்றது நியாயம்தான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் தான் பார்த்துட்டோம், உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியல, உண்மையான பாசத்தை கண்டுபிடிக்க முடியல, நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியல, நமக்காக நல்ல நாட்டவங்களை கண்டுபிடிக்க முடியல, கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சி கிடக்கு. இவ்வளவு கஷ்டத்துலயும் அல்லாஹ் சொன்னபடி ஹலாலா நின்ட்டோம்னா இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், அந்நிய ஆண்கள்ட்ட உள்ள பேருகளா இருக்கணும், நோ மீன்ஸ் நோ, ஹலால்னா ஹலால்னா அப்படின்னு வாழ்ந்துட்டால் சொர்க்கம் கிடைச்சிருங்க. அது நிரந்தரமான சொர்க்கமாச்சே. அங்க நிம்மதியா சொகுசா வாழ்ந்தாமே கடைசி வரைக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்குமே. இந்த உலகத்துல இங்க யாராவது சொல்ல முடியுமா நான் 102 வருஷம் இங்க வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா? நான் 101 வருஷம் வாழ போறேன் யாராவது சொல்ல முடியுமா? 60 வயசானா முட்டிக்கு முட்டி வலிக்குது. இப்பெல்லாம் 40 வயசுக்கு முட்டி வலி வந்துச்சு. யாருக்கு எப்போ இதயம் நிக்க போகுதுன்னு தெரியல. தொழுது கொண்டிருக்கும் போது உயிர் போகுது, ஒண்ணு செஞ்சுட்டு வரும்போது உயிர் போகுது. இதயம் எப்ப நிக்கிறது தெரியல, கடைசி நொடிகளுக்கு தெரியல. உத்தரவாதம் இல்லாம நிலையற்ற வாழ்க்கையில வாழ்றோம். ரொம்ப சின்ன காலம் தான் வாழப்படும் இந்த பூமியில. 1 மணி நேரத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பூமி சுத்திட்டு இருக்கு. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அந்த இடத்துல ஒரு பால் சுத்திட்டு இருக்கு. அந்த பால் மேல உட்கார்ந்துதான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. துப்பாக்கியில இருந்து புல்லட் வரும்ல, அதை விட ஃபாஸ்டா தண்ணியும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிட்டு அவ்வளவு வேகமா சுத்தி கொண்டு இருக்கு. இறைவன் படைத்த இந்த பேரண்டத்தினுடைய இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமிக்கு ஒரு தூசி, லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான உருண்டைகள் சுத்தி கொண்டு அதுல இந்த பூமி ஒரு சின்ன கல்லுக்கு சமம். ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி ஒரு சின்ன கல் ஏமாத்திரம், அப்படிதான் இந்த பூமி. ஒரு பெரிய கடலுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் தண்ணி ஏமாத்திரம், அப்படிதான் இந்த பூமி. அதுல நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம்? நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு? நம்ம கிட்ட எவ்வளவு அதிகாரம் இருக்கு? இவை அத்தனையும் படைத்த இறைவனோட கண்ட்ரோல் வச்சுதான். ஒரு வால் 1 மணி நேரத்துக்கு கற்பனை கேட்டாத பெரிய பூமி. அவ்வளவு பெரிய பூமி கரெக்டா 365 நாட்களுடைய நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. சூரியன் ஒரு தடவை சுத்தி வந்தா 365 நாள், அதுதான் ஒரு வருஷம். எப்படி இறைவனுடைய கையில வச்சிருக்கான் கண்ட்ரோல. கொஞ்சம் ஒரு செகண்ட் பூமி நின்றுச்சுன்னா நம்மளாம் கொலாப்ஸ். அது ஒரு நாள் நடக்கும் சொல்லியிருக்கான், குரான்ல சொல்லியிருக்கான். இந்த பூமி தூளாகும் போது, சூரியன் ஒளியிழந்து போகும்போது, இந்த பூமியை நான் பாய் மாதிரி சுருட்டும் போது அந்த நாள் வரும். கியாமத் நாள், இந்த பூமி அழிக்கப்படுகிற நாள் வரும். அந்த நாள் வருகிற போது யாரெல்லாம் இந்த பூமியில் நல்லபடியா ஹலாலா அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி அவங்க சொன்னபடி வாழ்நாளோ அவங்க எல்லாம் எழுப்பப்படும் போது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நாங்க எழுதிருக்கோம், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு நன்மாராயம் சொல்லப்படுவார்கள். சுபஹானல்லாஹ். அதுதான் உண்மையான வெற்றி. அதை தவிர இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதானா? ஒண்ணும் கிடையாது. அந்த 30 நாட்களும் அந்த சிந்தனையோட இருந்து அதிகமாக தொழுது, அதிகமாக நோன்பு நோற்று, அதிகமாக அல்லாஹ் ரசூலோட நினைவுல வந்து கடந்து இன்றைக்கு பெருநாள் நோன்பு முடிச்சுட்டோம். நீ அடுத்த வருஷம் தான் அல்லாஹ் கஞ்சி கொள்வோம். இந்த மாதிரியான உலகம் காட்டக்கூடிய ஜாலியா இருக்கிற விஷயங்கள் இப்ப நான் பேசுறத விட நீ சுத்தியும் தபையிலாம கீபோர்டை வச்சுக்கிட்டு
ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்து நடுவில் ஒரு பிள்ளை பாட்டு பாடிட்டு இருந்தா கேட்க நல்லா ஜாலியா தான் இருக்கும். இப்ப நான் பேசுறது ஜோக் அடிக்கல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த பூமி ஒரு நாள் அழியும்னு பேசிட்டு இருக்கேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ உயிரை கொடுக்க துணிச்சாங்களே சஹாபாக்கள். அவங்கதான் நீங்க உயிர் கொடுத்ததுனாலதான் எங்களுக்கெல்லாம் எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. அதை பேசிட்டு இருக்கேன். இதை விட யாராவது பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியா கேட்கலாம், போர் அடிக்காது. அதை விட யாராவது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் ஜாலியா இருக்கும். இந்த உலகம் அதுதானே, ரியாலிட்டி ஷோஸ்ங்கிற பேர்ல டிவி அதுதானே சொல்லுது, பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். யார் வேணா யாரு கூட வேணா டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். இஸ்லாமிய பிள்ளைகள் யாராவது 4 பேர் கிடைச்சா நல்லா பாடினாங்கன்னா கொண்டு போய் ரியாலிட்டி ஷோல போட்டு அவங்களை ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்து, அப்படிதானே 2 ட்வின்ஸ் 2 பிள்ளைகள் டான்ஸ் ஆடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க? கோயில் திருவிழாக்குள்ள போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 20,000 ரூபாய் 25,000 சம்பளத்துக்கு தாய் தகப்பனை கூட்டிட்டு போறாங்க. நினைவாளர்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கொண்டிருக்காங்க. நடு தெருவுல கீழே நின்று கரகாட்டக்காரிகள் கூட ஆடி கொண்டிருக்காங்க. எல்லாம் வச்சாங்க. ஸ்கூல் ஆனுவல் டேல டான்ஸ் ஆடும் போது எல்லாரும் கை தட்டினாங்களாம். அதுல இருந்து நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு அவங்க அம்மா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சு இந்த நிலைமை. எத்தனை நாள் டான்ஸ் ஆட முடியும்? தன்னோட நேரம் இருக்க வரைக்கும் டான்ஸ் ஆட முடியும். இதுதானே இஸ்லாம் அனுமதிச்சுதான். ஒரு பெண் தன்னுடைய உடலையும் அங்க அசைவுகளையும் காட்ட இஸ்லாம் அனுமதி தந்ததான். ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும். உங்க கபருக்கு வருமா? நீங்க சேர்த்த நகை, நீங்க சேர்த்த பணம், நீங்க சேர்த்த பேர், நீங்க சேர்த்த புகழ் உங்க கபருக்கு வருமா? உங்க கபருடைய வெளிச்சத்தை வாங்கி தருமா? கபரை பற்றியும் மரணத்தை பற்றியும் கொஞ்சம் கூட கவலையே இல்லாத மக்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளில் இருப்பார்கள். நம்ம அல்லாஹ் வச்சுக்கொள்வோம். இன்னையில இருந்து மாறிக்குவோம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன் பாப்போம் சத்தமா. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுகிறவர்களுக்கு நேர்வழி. எனக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேர்வழி கிடைச்சது. என்ன மாதிரிலாம் முயற்சி செய்வோம்? எப்படி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க இருட்டுலதான் இருந்தோமோ, வெளிச்சம் கிடைத்த பிறகு ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு பார்க்கும் போது அந்த பரவசம் தெரிஞ்சது. வெளிச்சம் என்னைக்காவது கிடைக்கும். இன்னைக்கு இவ்வளவு உடல்நல கோளாறுகளோட நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு பயணம் பண்ணி இதை பிரச்சாரம் செய்யறதுக்கு காரணம் என்ன? நாங்க சாப்பிட்டு எங்களுக்கு நல்ல வழி கிடைச்சிச்சுன்னு சாப்பிட்டு வாழ்ந்து நிம்மதியா வர்ணிக்கலாமே. என்ன காரணம்? இந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பு மாட்டாளா? பர்தா இல்லாம, ஹிஜாப் இல்லாம, சிகிச்சைன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாராவது ஒரு பையனை பார்க்கலாம், லவ் பண்றேன், அவன் என்ன பார்க்க வந்திருக்கானா, அவனை பார்க்க வந்திருக்கேன் யாராவது ஒரு பிள்ளை. இன்னைக்கு அது எந்த ஊர்லயும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. 60 பிள்ளைகள் கிளாஸ்ல இருக்காங்கன்னா 50 பிள்ளைகள் லவ் பண்றாங்க. கமிட்டட் 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. 15 வருஷம் ஸ்கூல்ல இருந்துதான் வந்திருப்போம். ஒரு டீச்சரா எனக்கு தெரியும் இந்த சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்கு, பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கு. ஏபிசிடி தெரிய மாட்டேங்குது, ஐலாதுன்னு சொல்ல தெரியுது. எவனாவது பின்னாடியே 10 நாள் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா பிள்ளை தாய்க்கு சொல்லவில்லை. அவங்க போக தயாராயிரம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கால் விழுந்து கலக்காங்க, காய் பரவல் வந்துருமாங்க. அவன் கஞ்சா பொறுக்கி இதே தூத்துக்குடிக்கு வந்து 20 நாள் ஆகி அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வகையா கண்டுபிடிச்சு அவன் மேல அத்தனை கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளையை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தா திருப்பி தூத்துக்குடி வந்தான். தூத்துக்குடியில ஒரு ஹோம்ல தான் இப்ப இருக்கிறா. அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போக முடியல. நான் போனா அந்த படுத்தி கூட போனாலும் போனே தவிர தாய்களுடைய வீட்டுக்கு வர மாட்டேன். ஹோம்ல இருந்து இருக்கிற பிள்ளைக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்து வாழ்க்கையில வீட்டு எடுத்து கொண்டு போவீங்க? தங்கமா தாண்டி வளர்த்தாங்க தாய்கள். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு வளர்த்த இஸ்லாமிய குடும்பத்தோட நிலைமை. இதை இங்க எங்கேயாவது எடுத்து சொல்லி யாராவது ஒரு பிள்ளைக்கு நேர்வழி கிடைச்சாரா? நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க. தாய் தகப்பட தவிர எவனையும் நம்பாதீங்க. ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கும். தாய் தகப்பனை ஏமாத்திட்டு உடல்ல பின்னாடி சந்திச்சு எங்கேயாவது பேசிட்டு எவனையும் நம்பாதீங்க. நடு தெருவுல நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உலகத்துல 100% இருக்கு. 199% கூட சொல்ல மாட்டேன். அப்படி லவ் பண்ணி இவ போய் அவ கல்யாணம் பண்ணிட்டு போய் சீரும் சிறப்புமா இருக்கான்னு ஒரு ஆளை காட்டு. இந்த ஒட்டுமொத்த நாட்டுல ஒரு ஆளை காட்டுங்க. தாய் தகப்பனை எதிர்த்து படிப்பை விட்டுட்டு, காலேஜை விட்டுட்டு, ஸ்கூலை விட்டுட்டு அவனை லவ் பண்ணிக்கிட்டு அந்த கஞ்சா பொறுக்கியோட போனா இப்ப என்ன நல்லாதான் இருக்கான், சிறப்பா வாழ்றான், அம்மா அப்பா பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒருத்தரை கட்டி இருக்க முடியாது. ஒரு ஆளை காட்டு. ஓபன் சேலஞ்ச். தாய் தகப்பன் பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும், யாரு கூட பேசுறாங்கன்னு கவனிக்கணும், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு விளங்கணும்.
அவங்களை ஃபாலோ பண்ணணும், கண்டிக்கணும், கூட நிக்கணும். நமக்குதான் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இஸ்லாம் விளங்கிச்சு அப்படின்னா தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான முழு பிரிவென்டிவ் மெத்தட்ஸ், முன்கூட்டிய பாதுகாப்பு வேலைகளையும் செய்ய முடியும். அது ஒரு தாய் கையில தான். சின்னதுல இருந்து சொல்லி பேணி பாதுகாத்து வளர்க்கறது ஒரு தாய் கையில தான். லைலத்துல் கத்ருக்கு அவளே டிசைனா சேலை வெட்டி பூ வச்சு வெட்டி போட்டு இருக்காங்க. அவ பிள்ளை எங்க போய் பாதுகாப்பு நினைக்கிறீங்க? அப்படியான கூட்டத்துல நம்ம போய் சேர்ந்துக்கலாம் இருக்குங்களா? ஏன்னா இந்த கையில போன வச்சுட்டு உலகமே சோசியல் மீடியாக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெண் என்ன நினைப்பா, நம்மளும் இதை செய்யணும், நம்மளும் இது மாதிரி ஆகணும், நம்மளும் இது மாதிரி இருக்கணும் நினைச்சா முடிஞ்சது. இளமை இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம். குரான்ல என்னன்னு சொல்றான், நான் வயசு ஆக்குவேன், தோள்கள் சுருக்குவேன், கண்கள் சுருங்கி போகும், ஒளி இழந்து போகும், முதுமையை அப்படியே ரிவர்ஸ்ல தூக்கி போடுவேன். குரானுக்கு பொருள் தெரிந்து படியுங்கள். வயசானாலும் பரவாயில்ல, மதரசால படியுங்க. 40 வயதுக்கு மேலதான் நான் குரான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். குரான் கற்றுக்கொண்டு பொருள் தெரிந்து தப்சீர் படிச்சு குரானுக்கான விளக்கங்களை தெரிஞ்சு கொண்டு 40 வயதுக்கு மேலதான் இறைவன் இதை தந்தா எனக்கு. இப்பயாவது கிடைச்சதே அப்படிங்கிற ஆறுதலோட இதை படிச்சு கொண்டு நடந்து போயிட்டு இருக்கோம். வயசானாலும் பரவாயில்ல, முதல்ல படிக்க ஆரம்பிங்க. நீங்க இது என்னன்னு விளங்கினாதான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். எப்பாற்பட்டாவது பிள்ளைகளை மாற்றுக்கல்வி படிக்க வச்சுங்க, மதரசாக்களை நோக்கி அனுப்புங்கள். இது மாதிரி பாட்டு கச்சேரிக்கு அனுப்புனீங்கன்னா அவ்வளவுதான், எழுத்து முத வேண்டியதான் வாழ்க்கையை. ஏதாவது நல்லது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? டைட்டா ஒரு மருந்தாவை போட்டுவிட்டு தலைக்கு மட்டும் துணி சுத்திட்டு போறதுனால ஏதாவது பேருதனும் மனதுக்கு நிம்மதியும் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியா வாழ முடியாது. நான் பத்திரம் மட்டும் எழுதிக்கிறேன், எழுதி வச்சுக்கோம். அல்லாஹ் ரசூல் சொன்னதை தவிர எதிலும் இந்த உலகத்தில் நிம்மதி கிடையாது. எல்லாம் அனுபவித்து பார்த்தவர்கள் நாங்கள் சொல்றோம். எல்லா வகையிலும் உலகத்தை சுற்றியவர்கள் நாங்கள் சொல்றோம், நிம்மதி கிடையாது.